வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4ல கேட்குற மயங்கலி சொற்களை தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி அது கூட இருக்க பெல் ஐக்கனும் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே காட்டும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? இப்போ இறக்கம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ உள்ள போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க இப்போ இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். இரக்கம். இரக்கம்னா அருள். ஓகேங்களா? இரக்கம்னா என்னது? அருள், மன உருக்கம், மன வருத்தம், ஒளி. ஓகேங்களா? அப்போ இரக்கம்ன்றதுக்கு பொருள் என்னது? அருள், மன உருக்கம், மன வருத்தம், ஒளி. அதாவது ஒரு பொருளை பார்த்து நம்ம ஒரு இரக்கம் கொள்றான்றாங்கல்ல, அதுதான் சொல்றது மன உருக்கம், மன வருத்தம், அருள், ஒளி. ஓகேங்களா? நம்ம புக்ல வந்து இரக்கம்னா மன உருக்கம் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா பாருங்க, அருள், மன வருத்தம், ஒளி. ஓகேங்களா? அடுத்தது இரக்கம். அப்போ வல்லினரா வரும்போது இரக்கம், இடைநரா இரக்கம்ன்றது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும். இப்போ இரக்கம்ன்றது தாழ்வு, இறங்கு துறை, இறங்குத்துறை, இறப்பு, இறங்குக்கை, சரிவு, நிலை தவறுகை, குறைவு, உணவு முதலியன உட்செல்லுகை. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்காங்க. இதை விட்டுருங்க, 8வது ஆப்ஷனை விட்டுருங்க, ஏன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப 7ம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ வல்லினரா இரக்கம் வரும்போது தாழ்வு, இறங்குத்துறை, இறப்பு, இறக்குக்கை, சரிவு, நிலை தவறுகை, குறைவு. ஓகேங்களா? அடுத்தது இறக்கை. ஓகேங்களா? இப்போ வல்லினரா இறக்கை எரல வரல. ஓகேங்களா? எரல வளல. இதுதான் இடையின ரான்றது. கசட தபரன்ற போது இந்த ரா வரும். அதுதான் வல்லினரான்னு சொல்றேன். ஓகேங்களா? அப்போ இறக்கை அப்படின்னா பாதுகாத்தல், ஒளி, திருநீரு. இறக்கைன்னு என்னது? பாதுகாத்தல், ஒளி, திருநீரு. அப்போ இந்த வல்லினரா இறக்கை வரும்போது அதுதான் சிறகு. அப்புறம் இரத்தல். இரத்தல்னா என்னது? ஒரு பொருள் வேண்டி இரத்தல்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இரத்தல். அடுத்தது கண்ணா கண்ணாற்றின் இரு புறங்களில் உள்ள துணை சுவர். அது நமக்கு தேவையில்ல. இதுல இறக்கைன்றது சிறகு, இரத்தல். இந்த இறக்கை வந்தா பாதுகாத்தல், ஒளி, திருநீரு. ஓகேங்களா? அடுத்தது இரங்கல். இரங்கல்னா என்னது? அழுகை, நெய்தல், வரிபொருள், ஒளி, யாழ். அடுத்தது நரம்போசை, வருந்துதல். ஓகேங்களா? இங்க இதுல வந்து இரங்கல்ன்றது அழுகை. ஓகேங்களா? இந்த இரங்கல்ல தான் அழுகை. அடுத்தது நெய்தல், வரிபொருள், ஒளி, யாழ், நரம்போசை, வருந்துதல். ஓகேங்களா? 7 பொருள் இருக்கு இரங்கலுக்கு. அடுத்தது இந்த இரங்கல் வரும்போது ஒரு வகை நெல், அடைப்படுகை, இறங்குத்துறை. இறங்குத்துறை. இறங்குதல். இறங்குதல்னா மனம் விலக்குதல். ஓகேங்களா? இறங்குதல்னா மனம் விலக்குதல். அடுத்தது வருந்துதல், அடுத்தது கூறுதல், அடுத்து ஈடுபடுதல், பரிவு காட்டுதல், அருள் செய்தல், மனமழிதல், அழுதல், ஒழித்தல். ஓகேங்களா? இப்போ இறங்குதல் அப்படின்னா என்னது? மனம் விலகுதல். அடுத்தது வருந்துதல், கூறுதல், ஈடுபடுதல், பரிவு காட்டுதல், அருள் செய்தல், மனமழிதல், அழுதல், ஒழித்தல். ஓகேங்களா? அடுத்தது இறங்குதல். ஓகேங்களா? இறங்குதல். அப்போ இடைநரா இறங்குதல்னா தான் மனம் விழுங்குதல். அதுக்கு எக்ஸ்ட்ராவா வருந்துதல், கூறுதல், ஈடுபடுதல், பரிவு காட்டுதல், அருள் செய்தல், மனமழிதல், அழுதல், ஒழித்தல். ஆனா இந்த வல்லினரா வரும்போது தாழ்தல். இறங்குதல் என்னது? தாழ்தல், நாணுதல், கீழ் இறங்குதல், இழிதல், கரை சேர்தல், அடியில் தங்குதல், உட்செலுத்தல், தாழ்வடைதல், நஞ்சி நோய் முதலியன தணிதல். ஓகேங்களா? அடுத்தது விலை குறைதல், தலை தாழ்ந்து வணங்குதல், நிலை குலைதல். 12 பொருள் கொடுத்திருக்காங்க. இந்த இறங்குதலுக்கு தாழ்தல், நாணுதல். தாழ்தல், நாணுதல். அடுத்து கீழ் இறங்குதல், இழிதல், கரை சேர்தல், அடியில் தங்குதல், உட்செல்லுதல், தாழ்வடைதல், நஞ்சு நோய் முதலியன தணிதல். அடுத்தது விலை குறைதல், தாழ்ந்து வணங்குதல், நிலை குலைதல். அடுத்தது இறகு. இறகு அப்படின்னா அதாவது இந்த இறகு அப்படி, அதாவது இடையினரா இறகு வந்தா அது ஒரு மன்னனின் பெயர். ஓகேங்க? ரகுன்றதான் இறகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இறகு வரும்போது பறவையின் சிறகு. அடுத்தது தனி இறகு, மயிர் பீலி. மயிர் பீலி. அடுத்து இரத்தல். இரத்தல்னா என்னது? வேண்டுதல், கையேந்துதல். இரத்தல்னா என்னது? வேண்டுதல், கையேந்துதல். அடுத்து இரத்தல்னா சாதல், மிகுதல், அளவு கடத்தல். சாதல், மிகுதல், அளவு கடத்தல். அடுத்தது நாம இதுல பாத்தீங்கன்னா இந்த இரத்தல், அதாவது இடையினரா இரத்தல் வரும்போது நாம் வேண்டுதல், கையேந்தல், வேண்டுதல்ன்றது ஓகே. இங்க இரத்தல்ன்றது சாதல் மட்டும்தான். ஆனா இங்க எக்ஸ்ட்ராவான்ற போது
மிகுதல், அளவு கடத்தல். ஓகேங்களா? அடுத்தது இறந்துனா ஒரு வினையெச்சம். அப்போல்லாம் கெஞ்சி கையேந்தி. இறந்துனா என்னது? ஒரு வினையெச்சம் கேட்க மாட்டாங்க. கெஞ்சி கையேந்தி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இறந்து அப்படின்னா அளவு மிகுந்து இது 2ம் கேட்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்ல. அடுத்து இறப்பு. ஓகேங்களா? இறப்பு அப்படின்னா கையேந்தல், இரத்தல், வறுமை. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இறப்பு அப்படின்னா கையேந்தல், இரத்தல், வறுமை. அடுத்தது இறப்பு அப்படின்னா சாவு, மிகுதி, வரம்பு கடத்தல், போக்கு, உயர்ந்த பொருள், துறக்கம், வீட்டிருப்பு, இறந்த காலம். ஓகேங்களா? அப்ப இறப்பு என்னது? சாவு, மிகுதி, இறம்பு கடத்தல், போக்கு, உயர்ந்த பொருள், துறக்கம், வீட்டிருப்பு, இறந்த காலம். அடுத்தது ரவி. ரவினா கதிரவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டிருக்காங்க ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா ரவி. ஓகேங்களா? ரவினா கதிரவன், மலை, வாணிக தொழில். வாணிக தொழில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாணிக தொழில், மலை. கதிரவன்றது புக்லயே இருக்கும். அடுத்து இரவி அப்படின்னா சாவு, இறத்தல். சாவு, இறத்தல். இரவு அப்படின்னா இரா. அடுத்து இருள் மரம், கையேந்தல், மஞ்சள். ஓகேங்களா? இரவு அப்படின்னா இரா, இருள் மரம், கையேந்தல், மஞ்சள். அடுத்தது இரவு. இரவு அப்படின்னா சாவு, இறத்தல், மிகுதி, எல்லை, இறால் மீன், தேன் கூடு, வீட்டிருப்பு, மலைச்சாரல், மலை நீக்கம், முடிவு என 11 பொருள் உண்டு. இரவு அப்படின்னானது சாவு, இறத்தல், மிகுதி, எல்லை, இறால் மீன், தேன் கூடு, வீட்டிருப்பு, மலைசாரல், மலை நீக்கம், முடிவு என 11 பொருள். ஓகேங்களா? இரவை. இரவை என நுட்பமான பொருள். அணு, கோதுமை, குறுநோய், துப்பாக்கியில் இடும் ஈய குண்டு. துப்பாக்கியில் இடும் ஈய குண்டு. அடுத்ததான் வந்து இரவை. ஓகேங்களா? வல்லினரா இரவை வரும்போது ஏணி, இறைக்கூடை, வியர்ப்புட்டில், ஓகேங்களா? அடுத்து இரவைனா என்னது? ஏணி, இறைக்கூடை, விரற்புட்டில். ஓகேங்களா? விரற்புட்டில். அடுத்தது இராவுதல். இராவுதல்னா அராவுதல். இராவுதல்னா வதக்கி மயிர் போக சீவுதல். வதக்கி மயிர் போக சீவுதல். அடுத்து இருனா என்னது? ஒட்கார், காட்டு மல்லிகை, பெரிய, தங்கு, 2 இரட்டை காட்டு மல்லிகை. ஓகேங்களா? இருனானது ஒட்கார், காட்டு மல்லிகை, பெரிய, தங்கு, 2 இரட்டை காட்டு மல்லிகை. அப்போ 2ன்றது இரட்டைன்றது ஒண்ணுதான். இப்போ காட்டு மல்லிகைன்றது ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்போ 2 ஒட்கார், பெரிய, தங்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வரும்போது வடி, முறி, ஒடி. ஓகேங்களா? ஒடி, குச்சி, ஓகேங்களா? முறி, வடி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வந்தா வடி, முறி, ஒடி. அடுத்தது இறுக்கம். இறுக்கம் அப்படின்னா கரடி, விண்மீன், ஓரை. இறுக்கம். ஓகேங்களா? வல்லினரா வர இறுக்கம் என்னது? கரடி, விண்மீன், ஓரை. அதே வல்லினரா இறுக்கம் வரும்போது நெருக்கம், நெகிழாத்தன்மை. அடுத்து புழுக்கம், கடுஞ்சொட்டு, முட்டுப்பாடு. ஓகேங்களா? இறுக்கம்னா என்னது? கரடி, விண்மீன், ஓரை. அது இந்த இருக்கு வரும்போது நெருக்கம், நெகிழாத்தன்மை. அடுத்து புழுக்கம், கடுஞ்சொட்டு, முட்டுப்பாடு. அடுத்தது இருக்கல். ஓகேங்களா? இருக்கல் அப்படின்னா அமர்தல், இருத்தல். இருக்கல் அப்படின்னா திரை கொடுத்தல், அழுத்தல். இருக்கல்னா அமர்தல், இருத்தல். இந்த வல்லினரா ஒரு இருக்கல் வந்தா அது திரை கொடுத்தல், அழுத்தல். அடுத்து இருக்கன்னா இருக்கும் அறையை அறிந்தவன் நான்முகன். நான்முகன்னா யாரு? சிவன். ஓகேங்க. நான்முகன்னா சிவன். இருக்கன்னா யாரு? இருக்கும் முறையை அறிந்தவன். இருக்கும் அறையை அணிந்தவன். அடுத்தது இருக்கன். இருக்கன்னா ஈயாதவன், கடும் பற்றுள்ளவன். ஓகேங்களா? இருக்கன்னா என்னது? ஈயாதவன், கடும் பற்றுள்ளவன். இருக்கு அப்படின்னா ஒரு நூல். ஓகேங்களா? இருக்குன்னா ஒரு நூல். அடுத்தது இருக்கு. இந்த இருக்குன்னா அழுத்தி கட்டு. இருக்குன்னா என்னது? அழுத்தி கட்டு. ஒட்டுகை, கண்ணட்டிக்கை. ஓகேங்களா? கண்டிக்கை. சாரி, கண்டிக்கை. கண்டிக்கைக்கு அப்புறம் இருக்கல் முடிச்சு. இருக்கல் முடிச்சு. இருக்குன்னா என்னது? இருக்கல் முடிச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். அழுத்தி கட்டு, ஒடுக்கை, கண்டிக்கை. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இருக்குதல். இருக்குதல்னா இருத்தல். அது இருக்குதல்னா அழுத்தி கட்டல், இருக்கு உருட்ட, ஒட்டுதல், உள்ளழுத்துதல், உரை செய்தல், உரைய செய்தல். அடுத்தது இருகால். 2 கால், பெரிய கால், அரை, இருமுறை. இருகால்னா 2 கால்ன்றது நமக்கு காமனா தெரியும். ஆனா எக்ஸ்ட்ராவா பாரு, பெரிய கால், அரை, இருமுறை. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இருகால்னா ஊழி காற்று. ஊழி காற்று.
ஓகேங்களா? ஊழிக்காற்று இருக்கால்னா ஊழிக்காற்று இது ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரே பொருள் இருக்கு. ஏன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து இருக்கால்னா என்னது? அ ஊழிக்காற்று. ஊழிக்காற்றுனா நெடுங்கால காற்று. நெடுங்காலம் நீண்ட காலமா உ நீண்ட கால ஒரு காற்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இருத்தல். இருத்தல்னா உட்காருதல், நிலை பெறுதல், உரிப்பொருட்கள் 5னும் முல்லைக்குரியது. அடுத்தது உயிரோடு இருத்தல் வாழ்வு. இருத்தல்னா என்னது? அ இருத்தல் அப்படின்னா உட்காருதல், நிலை பெறுதல், உரிபொருட்கள், 5 நூல் முல்லைக்குரியது, உயிரோடு இருத்தல், அடுத்தது வாழ்வு. அடுத்து இருத்தல்னா ஒடித்தல், வடித்தல், சொல்லுதல். ஒடித்தல், வடித்தல், சொல்லுதல். ஓகேங்களா? இருத்தல்னா என்னது? ஒடித்தல், வடித்தல், சொல்லுதல். அடுத்து வெட்டல், தைத்தல். வெட்டல், தடுத்தல். இறுதி அப்படின்னா இரண்டெழுத்தாகிய ஆசை. ஓகேங்களா? இறுதினா என்னது? இரண்டெழுத்தாகிய ஆசை. இறுதினா முடிவு, சாவு, வரையறை. முடிவு, சாவு, வரையறை. அடுத்து இருப்பு. இருப்புனா மீதம் இருப்பு, இருக்கை. அதாவது இரும்பு கொள்ளாதது, இருப்பு கொள்ளாதது. ஓகேங்களா? இருப்புனா என்னது? மீதம் இருப்பு. அடுத்தது இருக்கை. ஓகேங்களா? அடுத்தது குடியிருப்பு, நிலை, இருப்பிடம், பொருள், முதல். ஓகேங்களா? இதெல்லாம் வரும். இருப்புக்கு என்னது? மீதம் இருப்பு, இருக்கை, குடியிருப்பு, நிலை, இருப்பிடம், அடுத்தது பொருள் முதல். ஓகேங்களா? அடுத்தது இருப்பு. இருப்புனா என்னன்னா ஆவண ஓலை, குடியிருக்கை, தங்குகை, கடன் செலுத்துகை. ஓகேங்களா? இப்போ இருப்புனா என்னது? ஆவண ஓலை, குடியிருக்கை, தங்குகை, கடன் செலுத்துகை. இருப்புனா என்னன்னு பார்த்தோம். ஆவண ஓலை, குடியிருக்கை, தங்குகை, கடன் செலுத்துகைன்னு பார்த்தோம். அப்ப இருமல் அப்படின்னாதான் இருமல், ஈழநோய், ஆட்டு நோய். ஓகேங்களா? இருமல்னா ஆட்டு நோய்ன்றது ஒரு பொருள் இருக்கு. அப்புறம் ஈழநோய். ஓகேங்களா? அடுத்து இந்த இருமல் வல்லினரா இருமல் வரும்போது என்னது? வியப்பு. ஓகேங்களா? வியப்பு குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது இரும்பு. இரும்புனா ஒரு கருவி, கரும்பொன், பொன், செங்காந்தல், கிம்புரி, கடிவாளம். ஓகேங்களா? அப்போ 6 பொருள் இருக்கு. இரும்பு அப்படின்னா கரும்பொன், கருவி, பொன். கரும்பொன், பொன், கருவி, கிம்புரி, கடிவாளம், செங்காந்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த வல்லினரா இரும்பு அப்படின்னு வந்தா அது குறுங்காடு, சிறுதூசு, சிறுமலை, தாமரைப்பூ, காந்தட் பூண்டு, வியப்பு. ஓகேங்களா? இப்போ 6 பொருள் இருக்கு. இருப்புன்னா என்னது? குறுக்காடு, தூசு. ஓகேங்களா? குறுக்காடு, சிறு தூசு, சிறுமலை, தாமரைப்பூ, காந்தட் பூண்டு, அடுத்து வியப்பு. அடுத்து இறைனா என்னது? இரைச்சல். அடுத்து பேச்சு, நிலம், நீர். ஓகேங்களா? அடுத்தது உண்ட உணவு, நாக்கு பூச்சி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது வேண்டாம். ஓகேங்களா? இப்போ இறைனா என்னது? இரைச்சல், பேச்சு, நிலம், நீர், நாக்கு பூச்சி, உண்ட உணவு. அடுத்தது இறைனா இறைமை கடவுளை குறிக்குது. இந்த இறைனா தான் கடவுளை குறிக்குது. அடுத்தது உயரம், கடவுள், சிவன், அரசன், தலைமை, நடுநிலைமை, உயர்ந்தோர், தலைவன், தலைமையன், வீட்டிறப்பு, இறகு, சிறகு, இறகுத்தல், மாமரம். ஓகேங்களா? இப்போ 15 பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த இறைக்கு மட்டுமே பார்த்துக்கோங்க. நாம ஒரு பொருள் மட்டும் இறைனா என்னது? இறைமைன்னு மட்டும் படிச்சிருந்தா இப்போ நம்மளுக்கு தப்பு. ஓகேங்களா? அப்போதான் சொல்றேன். இறைன்றது இறைமை, உயரம், கடவுள், சிவன், அரசன், தலைமை, நடுநிலைமை, உயர்ந்தோர், தலைவன், தமையன், வீட்டிருப்பு, இறகு, சிறகு, இருத்தல், மாமரம். 15 பொருள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இறைதல். இறைதல் என்னது? ஒலித்தல், கூச்சலிடுதல், வீங்குதல். ஓகேங்களா? இறைதல் என்னது? ஒலித்தல், கூச்சலிடுதல், வீங்குதல். இறைதல் வணங்குதல், சிந்துதல், சிதறி போதல். இறைதல் வணங்குதல், சிந்துதல், சிதறி போதல். இறைத்தல் அப்படின்னா என்னதுன்னா மூச்சு வாங்குதல், ஒலித்தல், சீறுதல், வீங்குதல். ஓகேங்களா? இறைத்தல்னா இறைத்தல், மூச்சு வாங்குதல், ஒலித்தல், சீறுதல், விளங்குதல். இறைத்தல் வல்லினரா இறைத்தல் வரும்போது நீர் இறைத்தல், மிகுதியாக செலவிடுதல். அடுத்து சிதறுதல், நிறைத்தல், நீர் பாய்ச்சுதல். ஓகேங்களா? இப்போ இறைத்தலுக்கு நீர் இறைத்தல், மிகுதியாக செலவிடுதல், சிதறுதல், நிறைத்தல், நீர் பாய்ச்சுதல். அடுத்தது இரைப்பு. இரைப்பு அப்படின்னா மூச்சு வாங்குதல், இரைச்சல், ஈழநோய், மோகம். ஈழநோய் நம்ம எதுக்கு பார்த்தோம்? இருமலுக்கும் ஈழை நோய் தான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இரைப்பினாலும் மூச்சு வாங்குதல், இரைச்சல், ஈழை, மோகம், கரப்பாம்பூச்சி. ஓகேங்க, கருப்பு பூச்சி. ஓகேங்களா? அடுத்து மோகம், ஈழை நோய், இரைச்சல், மூச்சு வாங்குதல்ன்றது இரைப்பு. அப்ப இந்த இரைப்பு வரும்போது நீர் இரைப்பு. நீர் இரைப்புனா இரைப்பு. வல்லினரா இரைப்பு வரும்போது நீர் இரைப்பு. அடுத்து இல. ஓகேங்களா? இல அப்படின்னா இலவு, இலவ மரம், இல்லை.
இலனா என்னது? அ இல்ல அப்படின்றத இலன்றாங்க. அதுதான் இல, இலவ மரம், இலவு. ஓகேங்களா? அடுத்து இந்தலா அது வல்லினலா, இது வகரலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வகரலா, இது சிறப்புலா, இது பொதுலா. ஓகேங்களா? அப்போ இல அப்படின்ற இது வல்லினலா வரும்போது, வகரலா வரும்போது, இலவு, இலவ மரம் இல்லை. அது சிறப்புலா இல வரும்போது, அப்போ தவற விடு பொருளை இழந்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இல அப்படின்னு. அடுத்தது பொதுலா இல வரும்போது, அது இலகல். ஓகேங்களா? அடுத்தது சிறிய, இளைய. இளைய, சிறிய, இலகல். ஓகேங்களா? அடுத்தது வகரலா இலக்கம் அப்படின்னு வந்துச்சா, வகரலாவுல இலக்கம் வந்தா, அது எண்ணையும், 100,000த்தையும், அடையாளத்தையும், குறிப்பிட்ட இலக்கையும் குறிக்குது. ஓகேங்களா? குறிப்பிட்ட இலக்கு, எண்ணு, 100,000 அடையாளம். ஓகேங்களா? அடுத்தது இலக்கம். பொதுலா இலக்கம் வரும்போது, இளகிய தன்மை. ஓகேங்களா? இளகிய தன்மை, இலகாரம், தளர்ச்சி, நெகிழ்ச்சி, விலைக்குர்வு, மென்மை. ஓகேங்களா? இப்போ பொதுலா இலக்கத்துலக்கு பொதுலா வந்துச்சுன்னா அது பேர் இளகிய தன்மை, இலகாரம், தளர்ச்சி, நெகிழ்ச்சி, விலைக்குர்வு, மென்மை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது இலங்குதல், இலக்குதல். ஓகேங்களா? இலக்குதல்ல வகரலா இலக்குதல் வந்துச்சுன்னா அது அடையாளமிடுதல், வரைதல், ஒளிதல், குத்தல், வரைதல், தைத்தல். ஓகேங்களா? இப்ப 6 பொருள் குடுத்திருக்காங்க இலக்குதலுக்கு. அடையாளமிடுதல், வரைதல், ஒளிதல், குத்துதல், வரைதல், தைத்தல். ஓகேங்களா? அடுத்தது இலங்குதல். இலக்குதல். அதாவது பொதுலா இலக்குதல் வந்தா இலக்க செய்தல், நெகிழ்தல், அசைத்தல் என 3 பொருள் குடுத்திருக்காங்க. அப்போ இந்த இலக்குதல் வந்தா அது அ அடையாளமிடுதல், வரைதல், ஒளிர்தல், குத்துதல், வரைதல், தைத்தல். ஆனா இந்த லா வரும்போது அது இலக்க செய்தல், நெகிழ்தல், அசைத்தல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இலகம். இலகம்னா ஓமத்தை பூண்டு, ஓமத்தை பூண்டு. அப்போ வகரலா வரும்போது அது என்னது? ஊமத்தை பூண்டு. அது பொதுலா வருதா அது மருந்து குழம்பு, மருந்து குழம்பு. அடுத்து இலகு அப்படின்னா எளிது, நுண்மை, அகில், கனமின்மை, சிறுமை, காலவகை, தனிவு, குற்றெழுத்து என 8 பொருள் கொடுத்திருக்காங்க. எப்படின்னா வகரலா இலகு வரும்போது, வகரலா இலகு வரும்போது என்னது? எளிது, நுண்மை, அகில், கனமின்மை, சிறுமை, காலவகை, தனிவு, குற்றெழுத்து என 8 வகை கொடுத்திருக்காங்க. அடுத்தது இலகு அப்படின்னா நெகிழ், நெகிழ் தளர், நெகிழ் தளர். அடுத்து இலகுவது. இலகுதல் அப்படின்னா விலங்குதல், ஒளி செய்தல், வெளிச்சமாதல், மிகுதல். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இலகுதல் என்னது? விலங்குதல், ஒளி செய்தல், வெளிச்சமாதல், மிகுதல். அப்போ இந்த இலகுதல் வரும்போது அசைதல், மென்மையாதல், உருகுதல், தணிதல், நெகிழ்தல், மெல் மெல்குதல், நெகிழ்தல், கட்டு நெகிழ்தல், கலைத்தல். அடுத்து படுதல், தலைத்தல் என 10 பொருள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இலகுதலுக்கும் இந்த இலகுதலுக்கும் டிஃபரெண்ட் பாருங்க. இப்போ வகரலா வரும்போது என்னது? விலகுதல், ஒளி செய்தல், வெளிச்சமாதல், மிகுதல். அதே பொதுலா வரும்போது அசைதல், மென்மையாதல், உருகுதல், தணிதல், நெகிழ்தல், மெல்குதல், கட்டு நெகிழ்தல், கலைத்தல், படுதல், தலைத்தல் என 10 பொருள் உண்டு. அடுத்தது இளம். இளம்னா என்னது? இல்லத்தை குறிக்குது. இளம்னா என்னது? இல்லத்தையும் வறுமையும் குறிக்குது. இளம்னா என்னது? இல்லத்தையும் வறுமையை குறிக்குது. அப்புறம் இளம்னா என்னது? இளமை தளிர் இலங்குவது, இளமை தளிர் இலகுவது என கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இலகுவதுன்னா இளமை தளிர் இலகுவது. அடுத்தது இளி. இளி, இளி அப்படின்னா இல்லாதவன், இல்லாதவள், இல்லாதது எலி. ஓகேங்களா? எலியை குறிக்கிறதுதான் வகரலா இலி வந்துச்சுன்னா அது பேர் என்னது? இல்லாதவன், இல்லாதவள், இல்லாதது எலி. அப்போ சிறப்பிலி இலி வரும்போது அது இகழ்வு, இறங்கு, வலிதல். ஓகேங்களா? இலி சிறப்பு இலி வரும்போது என்னது? இகழ்வு, இறங்கு, வலிதல். அதுவே பொது இலி வரும்போது என்னது? சிரிப்பு, பல்லிழித்தான் அப்படின்னு சொல்றதுதான் இலி. சிரிப்பு, எலியன், அடுத்தது யாழின், அடுத்து ஒரு வகை சுரம், இழிவு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா இலிக்கு இழிவு, ஒரு வகை சுரம், யாழின், எலியன், சிரிப்பு. ஓகேங்களா? அடுத்து இலினா இகழ்வு, இறங்கு, வலிதல். ஓகேங்களா? சிறப்பு இல்லைன்னா இகழ்வு, இறங்கு, வலிதல். அடுத்தது இலை. இலை அப்படின்னா பூவிதழ், கதவின் இலை, பச்சிலை, மரம், செடி, கொடியின் இலை, வெற்றிலை. அடுத்தது அணிகளின் இலைத்தொழில், அணிகளின் இலைத்தொழில். ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 பொருள். அடுத்தது சக்கரவர்த்தியின் 6ன்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அது தேவைப்படாது. ஆனா இலைனா என்னது? பூவிதழ்,
கதவின் இலை, பச்சிலை, மரம் செடி கொடியின் இலை, அடுத்தது வெற்றிலை, அணியின் இலை தொழில். அடுத்தது இலை சிறப்பு இலைன்னு வந்தா அது செதுக்கு. அடுத்து நூல் இலை, பஞ்சு நூல். நூல் இலைன்றது நம்ம புக்லயே இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பஞ்சு நூல், அணிகலன், நுட்பம் என 5 பொருள் கொடுத்துருக்காங்க. அதே இந்த இலை வரும்போது என்னது மெலி, கட்டு வேலி. பொது இலை வரும்போது கட்டு வேலி, மெலி, காவல், இலையல், ஆ, மேகம், இளமை. ஓகேங்களா. ஆனா என்னது பசு. அப்போ இலைனா என்னது மெலி, கட்டுவேலி, காவல், இலையல், ஆ, மேகம், மேகம், இளமை என கொடுத்துருக்காங்க. அடுத்தது இலைத்தல். இளைத்தல். ஓகேங்களா. இளைத்தல் அப்படின்னா சோர்தல், சுவை குறைதல், பச்சை நிறமாதல், தன்மை குன்றாதல், இளைத்தல். ஓகேங்களா. அப்போ இளைத்தல்னா என்னது சேர்தல், சுவை குறைதல், பச்சை நிறமாதல், தன்மை குன்றுதல். அடுத்ததா வந்து நாம் பார்த்தீங்கன்னா இளைத்தல். அப்போ சிறப்பு இளைத்தல் வந்தா அது செதுக்குதல், பதித்தல் சூழ்தல், அடுத்து மூச்சிறைத்தல், நுட்பமாக ஆராய்தல், வரைதல், நுண்பொடியாக்குதல். ஓகேங்களா. இப்போ இந்த இளைத்தல் வரும்போது சேர்தல், சுவை. ஓகேங்களா. வகரலா வரும்போது சோர்தல், சுவை குறைதல், பச்சை நிறமாதல், தன்மை குன்றுதல். ஆனா பொதுலா இளைத்தல் வரும்போது செதுக்குதல், பதித்தல் சூழ்தல், மூச்சிறைத்தல், நுட்பமாக ஆராய்தல், வரைதல், நுண்பொடியாக்குதல், கூறுதல், அமைத்தல், பின்னுதல் என 9 பொருள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பின்னுதல், அமைத்தல், கூறுதல், நுண்பொடியாக்கல், வரைதல், நுட்பமாக ஆராய்தல், மூச்சிறைத்தல், செதுக்கல், பதித்தல், சூழ்தல், இழைத்தல்லாம். ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஒரு 2 டைம் 3 டைம் நீங்க படிச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு இந்த டைம் இதெல்லாம் நம்ம படிச்ச மாதிரி கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும். இது படிச்ச கொஸ்டின் ஆகுது அப்படின்னாவது ஞாபகம் வரும். ஓகேங்களா. அதனால 2 3 டைம் படிங்க. அடுத்தது இளைத்தல். இளைத்தல்னா மெலிதல், தளர்தல், வளங்குன்றுதல், தோற்று போதல், சோர்தல், மெலிதல், பின்னடைதல், ஏழமைப்படுதல், வளங்குறைத்தல். ஓகேங்களா. இப்போ இளைத்தல்னா என்னது மெலிதல், தளர்தல், வளங்குன்றுதல், தோற்று போதல், சோர்தல், மெலிதல், பின்னடைதல், ஏழமைப்படுதல், வளங்குறைதல் என கொடுத்துருக்காங்க. அடுத்து இவன். இவன்னா இவ்விடம் இம்மையை குறிக்கிறது. இவன்னாவது இம்மிடம் இவ்விடம் இம்மை குறிக்கிறது. அடுத்து இவன்னா சுட்டு பெயர். இவன்னா சுட்டு பெயர். அடுத்து இழிதல். இழிதல்னா இழிவுபடுத்தல், தாழ்தல், வெளிப்படுத்தல், இறங்குதல், விழுதல், நுழைதல். இழிதல் பொது இழிதல் வரும்போது இழிவுபடுத்தல், தாழ்தல், வெளிப்படுதல், இறங்குதல், வீழ்தல், நுழைதல். ஓகேங்களா. வெளிப்படுத்தல், இறங்குதல், வீழ்தல், நுழைதல். அடுத்து பொதுல இழித்தல் வந்தா அது இணங்குதல், இலைகளை பறித்தல், உரித்தல், இகழப்பட்டு எளிதானுதல். இதுல இது வேணா இகழப்பட்டு எளியதானல் கேட்க மாட்டேன். இழிதல்லாம் இணுகுதல், இலைகளை பறித்தல், அது கூட வேண்டாம், உரித்தல். அப்போ இந்த இழினா இழிவுபடுத்தல், தாழ்தல், வெளிவுபடுத்தல், இறங்குதல், விழுதல், நுழைதல். ஆனா இந்த பொது இழிதல் வரும்போது இணங்குதல், உரித்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இழிவு. சிறப்பு இழிவு வரும்போது சிறுமை, இகழ்ச்சி, குற்றம், கேடு, குறைவு. ஓகேங்களா. இழிவு சிறப்பு இழிவுனா சிறுமை, இகழ்ச்சி, குற்றம், கேடு, குறைவு. அதுவே பொது இழிவு வரும்போது அது அருவருப்பு, இழிவு, அவல சுவை, பழி. இழிவுனா என்னது பழி, அருவருப்பு, இழிவு, அவல சுவை. அடுத்தது இளைப்பு. இளைப்பினது இளைத்தல், செய்தொழில், காச நோய். இளைப்புனது இளைத்தல், செய்தொழில், காச நோய். காச நோய்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது இலைப்புல என்னது இளைத்தல், செய்தொழில், காசநோய். காசநோய் டிஃப்ரெண்டா இருக்குன்னா அது பார்த்துக்கோங்க. அடுத்தது இளைப்பு பொது இளைப்பு வரும்போது அது களைப்பு, மௌலி, தொய்வு, சோர்வு. ஓகேங்களா. களைப்பு, மௌலி, தொய்வு, சோர்வு. அடுத்தது இழித்தல். இழித்தல்னா என்னது பொது இழித்தல் வரும்போது பல்லை காட்டுதல், கேலி செய்தல். இழித்தல் என்னது பல்லை காட்டுதல், கேலி செய்தல். அதே பொது இழித்தல் போது இறக்குதல், இகழுதல், நித்திந்தல். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, நித்திந்தல். அடுத்தது அருவறுத்தல், கெஞ்சுதல். அடுத்தது ஈங்கண். ஓகேங்களா. ஈங்கண்ணானது இவ்விடம். ஈங்கன்னா இவ்விடம். ஈங்கண் 2 சொல்லி இன்னும் வரும்போது இவ்வாறு என சொல்லலாம். ஓகேங்களா. இவ்வாறு. அப்போ ஈங்கன்னா என்னது இவ்விடம். 3 சொல்லி ஈங்கன்னு வரும்போது இவ்விடம். 2 சொல்லி இன்னும் வரும்போது அது இவ்வாறு. அடுத்தது ஈனவல். ஓகேங்களா. ஈனவல் அப்படின்னா 3 சொல்லி
நான் போட்டு ஈனவள் வந்தா அது ஈன்றவள். அதே 2 சொல்லி வள் வந்தா அது இழிந்தவள். இப்போ 3 சொல்லினா ஈனவள் வந்து என்னது ஈன்றவள். 2 சொல்லினா வந்து அது இழிந்தவள். அடுத்து ஈனை 3 சொல்லி ஈனை நை வரும்போது ஈனைக்கு அகனி பனைனார். அகனி பனைனார். அதுவே 3 சொல்லி 2 சொல்லி வரும்போது அது இலை நரம்பு. இலை நரம்பு. சித்திர குறிப்பு. சித்திர குறிப்பு. அடுத்து ஈரல். ஈரல் வகரலா இடைநரா வரும்போது அது கல்லீரல் உடல் உறுப்புகளில் ஒன்று அறுக்காதே. ஈரல்னா என்னது? கல்லீரல் உடல் உறுப்புகள் ஒன்று அறுக்காதே. அடுத்தது ஈரல். ஈரல் என்னது? நெருக்கம், துன்பம், பின்னல். அது நெருக்கம், துன்பம், பின்னல். அடுத்து ஈரம்னா அருள், அழகு, அறிவு, அன்பு. ஈரம்னா என்னது? அருள், அழகு, அறிவு, அன்பு. ஈரம்னா என்னது? துயரம், நெருக்கம். ஈரம்னா என்னது? துயரம், நெருக்கம். ஓகேங்களா? அடுத்தது உன். உண்ணுனா என்னது? சாப்பிடு, அருந்து. அதே 2 சொல்லி உண்ணுவதா நீ உந்து நினை. நீ உந்து நினை. இப்போ 3 சொல்லி உண்ணு வந்தா அது சாப்பிடு, அருந்து. அது 2 சொல்லி உண்ணு வந்தா அது நீ உந்து நினை. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் வர அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ காய்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு அப்படியே கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ காய்ஸ்.